ஸ்டோரிலாம் பெருசாக அங்கே ஒரு சிம்பிளான ஸ்ரீஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்கு. விவரம் தெரியாத பொண்ணு. அவங்க அப்பா இறந்து போயிறாரு. அவங்க அப்பா இறந்து போனது தெரியாம கடவுள்கிட்ட போயிடுறாருனால அந்த கடவுளுக்கு இந்த பொண்ணு லெட்டர் எழுதுறா. அவ எழுதின லெட்டருக்கு அவங்க அப்பா இவளுக்கு எழுதினதெல்லாம் செய்வாரு அப்படின்னு நினைச்சுக்கிறா. கடைசியில அதெல்லாம் யார் செஞ்சா, இந்த பொண்ணு அவங்க அப்பா பத்தி பேச்சு போட்டுல பேசிச்சா இல்லையா, இதெல்லாம் சொல்றதா இந்த படத்தோட கதை. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவே என்பதை தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா இருந்துச்சு. படத்துல நடிச்ச ஒரு புரியதான் கேரக்டர்ஸ் தான் காமிப்பாங்க. ஆனா நடிச்ச எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க தான் சொல்லணும். இந்த குட்டி பொண்ணை ஃபாலோ பண்ணாலே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். அதுல இந்த படம் ஒரு ஃபீல் குட் ட்ராமா தான். நீங்க நினைக்கிற மாதிரி ஆர்வம்லாம் இருக்காது. ரொம்ப ஸ்லோவா தான் போகும். நம்ம தான் இறங்கி படத்தை தொழிட்டு போற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த குட்டி பாப்பாவோட கியூட்னஸை நீங்க ஃபாலோ பண்ணாலே இந்த படம் பார்த்து முடிக்க போகும்போது சார் ஒரு நல்ல படம் பார்த்தோம்ல அப்படின்ற திருப்தியை கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு கொடுக்கும். குடும்பத்தோட இந்த படத்தை பார்க்கலாம். லாஸ்ட் 20 மினிட்ஸ்லாம் எமோஷனல் சீன்ஸ் மிரட்டிடுவாங்க. அதுவும் அந்த பிள்ளை எழுதுற லெட்டருக்குலாம் இந்த பிள்ளைக்கு உதவுறது யாருன்னு நம்ம ஒருத்தரை கணிச்சு வச்சிருப்போம். ஆனா நமக்கு ஒரு ட்விஸ்ட் மணிக்க வச்சு, அதாவது ட்விஸ்ட்னு சொல்ல முடியாது, சில பேர் கண்டுபிடிச்சலாம், சில பேர் கண்டுபிடிக்க முடியாம இருக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஃபேமிலியோட உட்காந்து ஃபீல் குட் படம் பார்க்கணும்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. இன்னொரு வீடியோ சந்திப்போம்.